வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் எந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுதாங்க. ஆமாங்க, நம்ம கௌதம் இந்த காரியத்தை செய்யல, ஆனால் கௌதமுக்கு பதிலாக இன்னொருத்தர் தான் செஞ்சாங்க. அந்த இன்னொருத்தர் யார், எதுக்காக செஞ்சாங்க, என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கான பதில் தேவைப்படும். அதுக்கு முற்றிலும் காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா தாங்க. பூஜா ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க, எதுக்காக இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கிய புரியாத ஒரு புதிராக தான் போயிட்டு இருக்கு. நம்ம இலக்கியம் அப்படி என்னதான் புரியாத புதிர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம கரெக்டாக அந்த கம்பெனிக்கே மேனேஜராக போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் கம்பெனிக்கு மேனேஜர் இவர் எப்படி, வாய்ப்பு இல்லையே. பூஜா தானே இருந்தாங்க, பூஜை இதை விட்டு விளையாடுறதுக்கு காரணம் என்ன, ஏன் கௌதமாக போடணும், கௌதமோட டேலண்ட்டுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் பூஜா நம்ம கௌதம் கூட தான் சாப்பிட்றதும் சரி பேசுறதும் சரி, டைம் ஆஃபீஸ்க்குன்னு வந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக அவர் கூட தான் இருக்குது. ஃபர்ஸ்டெல்லாம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் டைம் ஃபோக்கஸ் இருந்துச்சு, இப்போ எல்லாமே அங்கேயே இருக்குது. இதனால் நம்ம இலக்கியாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. ஐயோயோ என்ன இது, நம்மளால இவ கரெக்ட் பண்ண பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. அதே சமயத்தில் கௌதம் இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரா, சொல்லிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒரு பக்கம் ஒரு மனசுக்குள்ளே எழும்பும். யாருக்கு இருந்தாலும் சரி அந்த கேள்வி ஒரு பக்கம் வரும். அப்படி இருந்தாலும் சரி பரவாயில்ல, எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாக தான் நடக்கும். இந்த பயன்றது வேணாம், நமக்கு பயன்றது ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் லாஸ்ட் வரையும் பயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இவங்க மனசுக்குள்ளே பயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயன்றதே ஒன்று இவங்க மனசுக்குள்ளே இல்லைங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கண்டிப்பாக ஜெயிக்கலாம், ஜெயிக்கிறதுக்கான 99% இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம அதாவது கௌதம் இருக்கார்ல, அவர் குழப்பத்திலே இருக்கார் ஒரு பக்கம். இவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிறா போல இருக்கு. இவகிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லி தள்ளி போறதே மேலே அப்படின்னு சொல்லிட்டு, இதோ பார் பூஜா, எனக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என்ன நோக்கத்தோடு பழகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்லியாக கூட பழகலாம், இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோட ஒய்ஃப் பேர் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இலக்கியானதும் இவங்கள தான் ஞாபகம் வருது. சரி ஓகே, உங்கள் ஒய்ஃப் போட்டோ காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே கன்ஃபார்ம் காட்டலாம், அதில் என்ன இருக்குது காட்டத்தில் போய் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவோட போட்டோ காட்டுறாங்க. இந்த கம்பெனியில் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு தெரிய வருது, அவங்க இந்த மாதிரி டீச்சராக வேலை ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இலக்கியா என்னது, இலக்கியா இவங்களோட ஒய்ஃபா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லவங்க இவங்களோட ஒய்ஃபா, ஐயோ தாங்க. இலக்கியாவை நம்ம கம்பெனியில் தான் வேலை செஞ்சுருந்துருக்கா, ஆனால் எப்படி அவளுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நான் ஒரு பொருள் ஆசைப்பட்டேன்னா பொருள்ன்றத எந்த விஷயமாக நான் ஆசைப்பட்டா அது எனக்கு கிடைச்சிடணும், அதுதான் என்னோட குறிக்கோள், சரி என்னோட ஆம்பிஷன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காம இன்னொருத்தர் கிடைச்சிருக்கு என்னோட பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்கள நான் விட மாட்டேன். எல்லாமே அவங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைச்சிருக்குமோ நான் என்ன ஆப்ஷனா, எனக்கு அது பிடிக்காது, எனக்கு வேணும், எனக்கு இவர் தான் வேணும். இலக்கியா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட நைஸாக பேசுகிறாங்க. இலக்கியா கௌதமை விட்டு தர மாதிரியே தெரியல, கௌதமை பற்றி புகழ்றாங்க ஒரு பக்கம். ஓஹோ ஆஹா ஊஹுன்னு. உடனே சரி நம்ம பூஜா முடிவு பண்ணிடுறாங்க, இவங்க 2 பேருக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் திரியை கொளுத்தி போடணும், இவங்க 2 பேரும் பிரிக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் நாம ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஐயோ என்னடா இது, இவங்க வேற லெவலில் இருக்காங்க போலே, இப்படியெல்லாம் திங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது, ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா நாம தான் இறங்கி போராடி ஆகணும். அது போல தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணுன்றதுனால இவங்க தான் இறங்கி போராடுறாங்க. இவங்களோட போராட்டம் எல்லாமே ஒரு பக்கம் ஆர்வமாகவும் இருக்கு, திகிலாவும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. இவங்க பாசிட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இதை நெகட்டிவா எடுத்துக்க முடியாதுல்ல. எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை மட்டுமே பார்த்தோம்னா கெட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு அடி மேலே அடி ஒரு பக்கம் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை ஏற்றுக்கிட்டு கெட்டதை விலகிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் தாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சாதாரணமாக கொடி கட்டி பறக்கிற இந்த சாம்ராஜ்யத்தில் இவர் அசால்ட்டாக தூந்துட முடியாதுங்க. ஏன்னா இங்கே ஒரு மேனேஜர் போஸ்ட் வேணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். இவர் நல்லவராக இருக்காரு, இவருக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா, இதுக்கு முன்னாடி இவரோட திறமைகள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆராய்வாங்க. நம்ம பூஜாவும் அது எல்லாத்தையும் பார்த்தாங்க. கௌதமோட திறமையை பற்றி வெளியே விசாரிச்சாங்க. வா அப்படியே சும்மா பாராட்ட ஒரு பக்கம் மழை குவியுது. இவர் இந்த கம்பெனிக்கு மேனேஜராக இருந்தால் கண்டிப்பாக இந்த கம்பெனியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவார். நார்மலாக இந்த கம்பெனிக்கு வரும், நார்மலாக நடக்கிறத பார்த்துக்கலாம், மற்றதெல்லாம் இவர் பொறுப்பில் விடலாம்னு சொல்லிட்டு விடுறாங்க. கௌதமோட மந்த்லி எப்படி இருந்தாலும் டார்கெட் பார்த்தீங்கன்னா 2 crores தான் அவரோட டார்கெட். ஆனால் இந்த கம்பெனியோட மந்த்லி
இன்கம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 லேக்ஸ் தான் எப்போவுமே மந்த்லி. ஆனால் இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். ஆனால் இவர் டார்கெட் பண்ண மாதிரி 2 crores வந்துடுதுங்க. உடனே பார்க்கணும் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஒரு பக்கம், எப்படி உங்களால் மட்டும் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்துல எப்பப்போ கரெக்டாக கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல எப்பப்போ ரேட் வரும் எல்லாத்தையும் விசாரிச்சு கரெக்டாக இப்போ இந்த டைமில் எங்கே கொடுத்தா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்கை வச்சு நான் கால்குலேட் பண்ணி அந்த இடத்துக்கு நான் கொடுப்பேன். அதை பொறுத்து நமக்கு ப்ராஃபிட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டு கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு தேவை அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல தேவை குறைவாக இருக்குன்னு பார்க்கணும். தேவை ஒரு இடத்துல அதிகமாக இருந்தால் அந்த இடத்துலையும் தேவை குறைவாக இருக்குன்னா அந்த இடத்துல நம்மளோட மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வரகத், தருக.